திருவாரூர் அருகே 8 மாத குழந்தைக்கு உணவு அரைத்த போது மிக்சியில் மூலம் மின்சாரம் தாக்கி தாய் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், இதனுடைய விசாரணை நிலவரம் என்ன? லாவண்யா, திருவாரூர் அருகே பின்னவாசல் பகுதியைச் சேர்ந்தவர் அழகு திருநாவுக்கரசு. இவர் விவசாய கூலி வேலை செய்து வருகிறார். இவருக்கு சிந்து பைரவி என்ற பெண்ணோடு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த நிலையில் இந்த தம்பதியினருக்கு 3 வயதில் ஒரு மகனும் 8 மாதத்தில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. தனது 8 மாத பெண் குழந்தைக்கு தினமும் மிக்சியில் உணவை அரைத்து கொடுப்பது அவர் தாய் வழக்கமாக செய்து வந்துள்ளார். வழக்கம் போல தனது குழந்தைக்கு உணவு கொடுப்பதற்காக சமையலறைக்கு சென்று மிக்சியில் சாதத்தை போட்டு அரைத்துள்ளார். அப்பொழுது திடீரென எதிர்பாராத விதமாக மிக்சியில் இருந்து மின்சாரம் தாக்கி சிந்து பைரவி மீது பாய்ந்து கீழே விழுந்துள்ளார். உடனே மயங்கி கிடந்த சிந்து பைரவி பார்த்து கணவர் கத்தியுள்ளார். சத்தம் கேட்டதில் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்திருக்கிறார்கள். உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த பெண்ணை பரிசோதனை செய்த பொழுது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக திருவாரூர் தாலுகா காவல்துறை சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சிந்து பைரவி கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைத்துள்ளனர். இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 8 மாத பெண் குழந்தைக்கு உணவு அந்த மிக்சியில் அரைக்கும் பொழுது மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.